நானும் வர்றேன். என்னப்பா இந்த காட்டுக்கு நீ அந்த நாளைக்கெல்லாம் மண்ணானச்சு. ஏய் சனிக்கிழமை நாம் தமிழர் கட்சி நம்ம பட்டியல் வெளியிட்ட கூட்டம் வச்சிருக்காமல, அதுக்கு நம்ம எல்லாம் போகணும்ல அவசியம். எதுக்குப்பா நீ சும்மாரப்பா? இல்ல பட்டியல் வெளியிட்டு வச்சிருக்காங்கப்பா. அது நம்ம நாம் தமிழர் சீமான் கூப்பிடாராம், போயிட்டு வந்துருவோம். அதுக்கு தான் நம்ம சமூகத்துல 2 தலைவர் இருக்காங்களே, பட்டியல இருந்து வெளியேற்றிட்டேன்னு சொல்லிட்டு தானப்பா சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே சொல்லுவேன்னு தலையா நான் சான்றிதழை கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, இந்த சான்றிதழை படியேன். எங்கப்பா கொடுப்பா பாப்பா. பாடி இந்த படியில. ராஜபாளையம் நகரம் ஏன் அதை படிக்காதல, இங்க படியில, இதுல படியில, இதை படியில. ஓ ஆமா, பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என சான்றளிக்கப்படுகிறது. தெரியுதால? ஏன் நீ தொலைக்காட்சியை பாத்திருக்கியா? நீ தொலைக்காட்சியை பாத்திருக்கியா? அதுல இந்த முடிய சாம்ப போடுங்கம்மா, ஆனா கீழே கற்பனை காட்சி வருவான். அது மாதிரிதான் உன்னை ஏமாத்தி இருக்கேன். இப்ப நான் இத்தனை நாளும் பட்டியலினத்துல இருந்து நம்மளை வெளியேற்றிட்டாங்களாப்பா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அவனு தானே ஓட்டு போட்ட? ஆமாப்பா, இப்படியே இருக்காதீங்களே, ஓட்டு போட்டுச்சு. இப்படியே இருக்காதீங்களே, அதான் அண்ணன் வேதனைப்படுறாரு. இதை எப்படி நம்புறது? ஏன்னா அந்த அன்னிக்காரல நாம் தமிழர் கட்சிக்காரு அவரு எனக்கு சொன்னாரு, வா அந்த அண்ணன் கேட்போம். ஏன் என்கிட்ட சொன்னீங்களே, அதை விட்ட நல்லா சொல்லுங்க. வர்ற சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு வந்து தேனியில பட்டியல் வெளியேற்று நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு எல்லா சமூகமும் உங்களுக்காக போராட வருது. ஒரு தலைவருக்கு பின்னாடி நீங்க ஒதுங்கி நிக்காம போராட வாங்க. பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதலை.